தேமுதிக போனது. இல்லை அது ஏன் மிஸ் பண்ணாங்க அப்படின்றத அவங்க ஒரு தீவிர அதிமுக தொண்டர்கள் கேட்குறாங்க. ஏன் மிஸ் பண்ணாங்க? வைகோ மட்டும்தான் இப்போ மலை சத்யாவுக்கு திமுகவில் வர்றதுக்கு தடையாக இருக்கிறார். ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அப்போது எப்படின்னா விஜயினுடைய வாக்கு பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூரில் இந்த முறை ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் கொடுக்கும். அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளில் கள நிலவரம் எப்படி இருப்பது என்று பற்றி விவரிக்க நம்முடைய இருந்திருக்கிறார் நமது அறம் தமிழ் ஆசிரியர் திரு விஜயராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ராமகிருஷ்ணன் சார், செங்கல்பட்டில் ஒரு 7 தொகுதிகள் இருக்குது, 2 தனி தொகுதி. ஒன்றை தவிர 7மே திமுக கூட்டணி தான் வெற்றி பெற்றிருக்கு. இப்போ அங்கே திமுக ஸ்ட்ராங்காக தான் இருக்குதா, இல்லை ஏடிஎம்கே கை எதுவும் வாங்குற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா நீங்கள்? இல்லை, அது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி தான் நம்ம அங்கே மக்கள் கள நிலவரம் என்ன அப்படின்றது தெரிஞ்சு கொஞ்சம் இன்டர்ப்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்து தான் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம இந்த முறை கிட்டத்தட்ட தேமுதிக அங்கே திமுக போய் இணைந்த அந்த தருணங்களில் தான் அதை நம்ம இந்த செங்கல்பட்டை நம்ம அனலைஸ் பண்ணோம். அது பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அவங்க போய் இணைஞ்சாங்க. ஸோ அந்த மாதிரி எஃபெக்ட் அது எப்படி பீப்புள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க எப்படி அப்படின்றதெல்லாம் கேட்கும் பொழுது அவங்க பெரிய அளவில் ஒப்பீனியன் இல்லை. நாம் ஓகே எங்களுக்கு இப்போது இங்கே தான், அதாவது சோசியல் மீடியாவிலையும் பிஜேபி தான் ரொம்ப அலர்னாங்க. நீங்கள் துரோகம் பண்ணிட்டீங்க, அவர் விஜயகாந்தனுடைய ஆன்மா மன்னிக்காது ஏதோ பேசினாங்க. கீழே அந்த தொண்டர்கள் மத்தியில் இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதிமுக தொண்டர்கள் அதிமுகவுக்காக நான் மேக்சிமம் ஒரு குறிப்பிட்ட கட்சின்னு சேர்ந்துட்டு அவங்ககிட்ட நம்ம அதிகம் பேசுறதில்ல. ஆனால் இந்த தருணத்தில் நம்ம பேசணும். நாங்கள் அதிமுக சார்புடையவர்கள், நாங்கள் திமுக சார்புடையவர்கள்னா அதிமுக சார்புடையவர்களை நாங்கள் அதிகமாக பேசணும். என்னென்னா எப்படி நினைக்கிறீங்க இப்போது தேமுதிக போனது? இல்லை அது ஏன் மிஸ் பண்ணாங்க அப்படின்றத அவங்க ஒரு தீவிர அதிமுக தொண்டர்கள் கேட்குறாங்க. ஏன் மிஸ் பண்ணாங்க? அவர்களை இழுத்து வச்சிருக்கலாமே. நம்ம இது வரைக்கும் அவங்க போனதே இல்லையே. தனியாக கூட போய் திமுக வெற்றி கண்ணுக்கு தெரியுதுன்னு பிரேமலதா எதுவும் நினச்சிட்டாங்களா? அப்படி இருக்கலாம். அதுதான் நம்ம பலமுறை நாம் பலமுறை இந்த கலைஞரவர்கள் பேசும்போதே கூட அவர் கனிமொழி அவர்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க, ஏவாவேலு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோம். அப்போ அந்த மாதிரி அவர் ராஜ்யசபா சீட்டில் அவங்களுக்கு ஒரு அதிருப்தி. அவங்க வாக்கு கொடுக்குறாங்க, பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பிஜேபியோட பேச சொல்கிறாங்க, பிஜேபி அதிமுகவோட பேசுன்றாங்க. அந்த மாதிரி அங்கே ஒரு ஒற்றை தலைமையை வேண்டி விரும்பி வந்த எடப்பாடி அவர்கள் இந்த கூட்டணி விஷயத்தில் அவர் ஒரு செலக்டிவான ஏரியாவை மட்டும்தான் தீவிரம் காட்டினதாக தெரிஞ்சதுனால அவங்க போயிருக்கலாம். அடுத்து திமுக ஒரு குறைந்தபட்ச வாக்குகள் இருந்தால் கூட 1000-2000 வாக்குகளை கொண்டு நமக்கு இந்த முறை சேர்க்கிறவராக இருந்தாலும் கூட அவர்களை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் அவங்களுக்கு இருந்தது. இப்போ நாம் செங்கல்பட்டினுடைய ஒரு 2024 தேர்தல் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுறோம். நீங்கள் குறிப்பிட்டது போல் மதுராந்தகம் தொகுதியில் மலை சத்யா இப்போ அவரே திராவிட வெற்றி கழகம்னு ஒன்று ஆரம்பித்து அவர் திமுகவில் சேர்ந்துக்கலான்ற எண்ணத்தில் தான் இருக்கிறார். மதுராந்தகத்தில் ஏடிஎம்கே மரகதம் குமரவேல் அவர்கள் 86 திமுகவில் சேர்ந்தா வைகோக்கு ஒரு குமுறலாக இருக்கும். அதுதான், வைகோ மட்டும்தான் இப்போ மலை சத்யாவுக்கு திமுகவில் வர்றதுக்கு தடையாக இருக்கிறார். அவருடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அதுதான். அவர் எல்லா இடத்துலையும் ஸ்டாலின் அவர்கள் புகழ்ந்துட்டு இருந்தார். குறிப்பாக வைகோவை கூட அவர் இன்றைக்கும் குறிப்பிடுகிற பொழுது தலைவர் அப்படின்ற மாதிரி தான் குறிப்பிட்றார். வைகோவினுடைய மகன் திரு துரை வைகோவின் மீது மட்டும்தான் அவருடைய அதிருப்தியை வெளிப்படுத்துகிறார். அதன் காரணமாக தான் வெளிவந்தேன்னு சொல்கிறார். எங்கேயுமே வைகோவை குறைத்து சொல்ல இருந்தாலும் கூட வைகோ அவர்கள் மலை சத்யா இங்கே வருவதை அவர் விரும்பலை. அந்த காலகட்டத்தில் கூட இன்றைக்கி ஸ்டேட் எம்எஸ்எம்இ மினிஸ்டர் கூடிய தாமு அன்பரசனுடைய செயல்பாடுன்றது அது திமுகவை பொறுத்த மட்டும் ரொம்ப ஒரு தீவிரமான, அவருக்கு ஈடு கொடுக்குற மாதிரி அங்கே ஆட்கள் இல்லை, எந்த கட்சியிலையுமே அங்கே இல்லை. அவருடைய ஸ்பீட் ஆஃப் ஒர்க்கில் கூட அந்த காலகட்டத்திலையுமே கூட மலை சத்யாவின் மீது தனிப்பட்ட ஒரு சாஃப்ட் கார்னர் ஸ்டாலின் அவர்களுக்கு உண்டு. அவர் கேட்டார், என்ன அந்த ஒரு இடத்த மட்டும் விட்டுட்டீங்க, அவர் சட்டமன்றத்துக்கு வரவிடாமல் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி. அப்படி இருக்கும் பொழுது அவரை ஒய் நாட் நம்ம அவரை சேர்த்திக்கலாமேன்ற மாதிரி கூட கேட்டதாகவும், வைகோ அவர்கள் கொஞ்சம் அதிருப்தி இல்லை, என்ன இருந்தாலும் என்ன திட்டிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னால அது அவர் ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருக்கிறார். அவர் ஒரு வேளை அடுத்த சாய்ஸ் அவர் விஜயோட செல்வதாக இருக்கக்கூடும். அப்படி இல்லைனாலும் அவர் தனியாக மதுராந்தகம் தொகுதியில் ஒரு சில அவருடைய ஆதரவாளர்கள் மட்டும் தனியாக களம் காணுவதற்கு திட்டமிட்டிருக்கிறார். இது அவருடைய நிலவரம். இது அங்கே அடுத்து நம்ம நீங்கள் கேட்டீங்க, அங்கே 6 தொகுதிகள் வென்றிருந்தாலும் திருப்பூர் எஸ்எஸ் பாலாஜி அது ஒரு
தனி தொகுதி அல்ல. அவர் வந்து எங்கள் செங்கல்பட்டை பொறுத்த மட்டிலும் வன்னியர்கள் கொஞ்சம் வன்னியர்களும் அடுத்து தலித் மக்களும் கொஞ்சம் மற்ற எல்லா கம்யூனிட்டியும் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அப்போது அங்கே வந்து எஸ்எஸ் பாலாஜி வந்து ஒரு 93,000 வாக்குகளை பெற்றார். இந்த முறையும் அவர் வந்து அந்த தொகுதியை எதிர்பார்க்கிறார். இப்போது இவங்களுக்கு வந்து விசிகா வந்து அவங்க ஒரு 6 தொகுதி அப்படின்ற கடந்த மாதிரி பெற்ற 4 தொகுதிகள் தான் அவர் வென்றார்கள். இந்த மாவட்டத்தில் நீங்கள் திருப்பூர் ஆகட்டும், செய்யூரில் பன்னீர்செல்வம் ஆகட்டும், 2 பேர் உதயசூரியன் சின்னத்தில் தான் நின்னாங்க. 4 பேர் தான் பானையில் நின்னாங்க. இங்கே 2 பேர் வந்து உதயசூரியன் சின்னத்தில் தான் நின்றாங்க. அப்படி நின்றதுனால இவங்க 2 பேரும் வென்றார்கள். இப்போ இதைத்தான் இவங்க எல்லா பக்கமும் பேசுகிறாங்க. நீங்கள் வந்து இப்போ ஏற்கனவே எத்தனை பேர் வந்துட்டாங்க. அதாவது இப்போ மக்கள் நீதி மையம் இருக்குது, கடந்த தேர்தல்கள் இல்லை. இப்போ நீங்கள் இந்த செங்கல்பட்டு மாவட்டத்திலே பார்த்துட்டிங்கன்னா கூட மக்கள் நீதி மையம் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் நிறைய இடங்களில் பெற்றிருக்கும். தாம்பரத்தில் அவர்கள் வந்து 3ஆவது இடம் வந்திருந்தாங்க, 22,000 வாக்குகளை பெற்றிருந்தாங்க. அதே போல் பல்லாவரத்தில் ஒரு செந்தில் ஆறுமுகம் 20,000 வாக்குகளை பெற்றிருந்தார். அதே போல் வந்து சோழிங்கநல்லூர் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் அடுத்து எஸ்ஐஆருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 5.36 லட்சம் வாக்குகளை வச்சிருக்கிற இடம். அங்கே அதுவும் இந்த டிஎம்கே வென்றிருக்கிறது. அங்கேயும் வந்து மக்கள் நீதி மையம் ஒரு குறிப்பிடத்தகுந்த வாக்குகளை, நாம் தமிழர் மக்கள் நீதி மையமும் அங்கே குறிப்பிடத்தகுந்த அதே சின்னத்தில் தான் நிற்பார் கமலஹாசன் அவர்கள். அல்ல அவர் அது இதுதான் இப்போ இந்த மாதிரி விஷயத்தில் தான் அங்கே வந்து ஒரு பெரிய அளவில் திமுகவில் வந்து நடந்துட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா, முதல்ல தொகுதி எத்தனை அப்படின்றதுல அவங்க ஒரு சின்ன சின்ன காம்ப்ரமைஸ். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டாங்க. நம்மளுக்கு வந்து அதாவது ஒரு 2,000-3,000 ஓட்டுகளை பெற்றிருக்கிற தொகுதிகள் கூட 4,000 வரைக்கும் இந்த இடத்துல எல்லாம் தேமுதிகவும் பெற்றிருக்கிறது. குறிப்பிடத்தகுந்த வாக்குகளும் பெற்று, குறிப்பாக மதுராந்தகத்திலேயே கூட அவர்கள் ஒரு சின்ன சின்ன வாக்குகளை ஒரு இது வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்கள நம்ம வந்துடுறது மகிழ்ச்சி அடைகிற அதே வேளையில் தொகுதி எனக்கு இந்த தொகுதி தான் வேணும் சின்னம் அப்படின்றத குறித்து தான் பேச்சுவார்த்தை அதிகமாக நடந்துட்டு இருக்குது. ஐயுஎம்ல கூட இப்போ நடக்கும்போது அவங்க கூட ரியாக்ட் பண்ணல, திரும்ப அவர் ரியாக்ட் பண்ணுறாரு. இதெல்லாம் முதல் கட்ட பேச்சுவார்த்தை தான். கண்டிப்பாக நாங்கள் ரிவைஸ் பண்ணி நாங்கள் தொகுதி கேட்போம். அது எப்படி அகாமடேட் பண்ண முடியும்னு அவங்களுக்கு தெரியல. முன்னே 12 கட்சி கூட்டணி இருந்தது. இப்போ வந்து புதிதாக 6-7 கட்சிகள் நிறைய பேர் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒரு தொகுதி கொடுத்தீங்கன்னா கூட பெரிய கஷ்டம் தான். அதில் வந்து உதயசூரியனில் நிற்க சொல்லி தான் கேட்கிறார்கள். இப்போ ஆனால் மதிமுகவாகட்டும், மக்கள் நீதி மையமாகட்டும், விசிகாகட்டும் எல்லாம் அவங்க சின்னத்தில் நிற்கணுன்றாங்க. இப்போ இப்படி ஒரு டிபேட் போய் அவங்களுக்குள்ள உள்ளுக்குள்ளே ஒரு வாதம் போயிட்டுருக்கு. ஒரு 3 சீட்டு நீங்கள் ஒரு 6 கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, 3 உங்கள் சின்னத்தில் நின்றுங்க, 3 எங்கள் சின்னத்தில் உதயசூரியன் நின்றுங்க. எங்களுக்கு அப்போ தான் கன்ஃபார்மாக உங்களுக்கான ஒரு நாங்கள் வந்து ஒரு உறுதி வெற்றியை நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு அந்த குழுக்கள் பேசிகிட்டு இருக்கிறத நம்ம கேள்விப்படுறோம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கூட்டணி யார் கூட இருக்காங்கன்னு தெரியும் போது உதயசூரியனுங்கும் போது ஈஸியாக குத்துறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆமாம், கரெக்டாக இருக்கும். ஒர்க் பண்ணுவாங்க. உங்களுக்கு பூத் ஏஜென்ட்ஸ் கம்மியாக இருக்குது, நீங்கள் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு இடம் கிடையாது, நாங்கள் உங்களுக்கு வச்சு இப்போ தேமுதிக கூட அப்படித்தான் பேசியிருக்காங்க. அந்த வகையில் வந்து செங்கல்பட்டில் வந்து வரலட்சுமி அவர்களும் ஒரு நல்ல ஒரு வெற்றி தான் அவங்களுக்கும். அதே மாதிரி எஸ்ஆர் ராஜா தாம்பரத்தில், சோழிங்கநல்லூரில் அரவிந்த் ரமேஷ் அவர்கள் எல்லாருமே வந்து இப்போது பெரிய வாக்குகளை பெற்றிருந்தார்கள். இந்த இடத்துல எல்லாமே ஒரு அடுத்தடுத்து இந்த இடத்துல இப்போ ஐஜேகே கூட பார்த்திங்கன்னா அவங்க தனியாக கூட்டணி வந்து கடந்த காலகட்டத்தில் அவர்கள் வந்து மக்கள் நீதி மையத்தோடு தான் அவங்க கூட்டணியில் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து அவங்க ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்காங்க. அவர்களும் ஒரு சின்ன சின்ன வாக்கு 2,000 வாக்கு 3,000 வாக்குகள் எல்லாம் நீங்கள் டவுன் இங்கே செங்கல்பட்டு இந்த சென்னை பெல்ட் ஆகட்டும், திருவள்ளூர் பெல்ட் ஆகட்டும், அவங்க ஐஜேக்கு ஒரு வாக்குகளை பெற்றிருந்தாங்க. அவங்க இப்போ ஏடிஎம்கேவில் இருக்காங்க. அமமுக சின்ன சின்ன வாக்குகள் அவங்க வந்து இப்போ ஏடிஎம்கேவில் இருக்காங்க. அது அவங்களுக்கெல்லாம் கூடுதல் ஒரு ப்ளஸ் தான். அவங்களும் வந்து இந்த இடத்துல வந்து எங்களுக்குன்னு சில தொகுதிகள் வேணும், குறிப்பாக செங்கல்பட்டு வேணும், இப்போ ஐஜேகே கேட்குறாங்க. அந்த மாதிரி தேமுதிகவும் வந்து இந்த பகுதியில் வந்து மதுராந்தகம் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இப்படி ஒவ்வொருத்தருமாக இருக்குது. இப்போ இங்கே வந்து காஞ்சிபுரம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ எம்பி சீட்டு நம்ம 2024 எம்பி சீட்டு நம்ம ரிவைஸ் பண்ணி பார்த்தோம்னா அங்கே ஜி செல்வம் ஒரு 5.86 லட்சம் ஓட்டுகளை பெற்று அவர் இருக்கிறார். அங்கே வந்து பாமக நின்றுச்சு, ஏடிஎம்கே நின்றுச்சு. ஏடிஎம்கே பாமக எல்லாமே ஒரு குறிப்பிடத்தகுந்த வாக்குகளை பெற்றிருந்தார்கள். அங்கே வந்து செங்கல்பட்டு, திருப்பூர், செய்யார், மதுராந்தகம், உத்திரமேரூர், காஞ்சிபுரம் இதுதான் செங்கல்பட்டு எம்பி சீட்டில் வரும். அப்புறம் மற்றதெல்லாம் பல்லாவரம், தாம்பரம் எல்லாம் ஸ்ரீபெரும்பூர் எம்பி சீட்டில் வரும். நம்ம இன்னும் ஸ்ரீபெரும்பூரில் மற்றதெல்லாம் இப்போ இங்கே அதில் சென்னைக்குள்ளே வந்துடும். அம்பத்தூர், மதுரை இதெல்லாம் வந்துடும்போது டிஆர் பால் இருக்கிறார். நம்ம அது தனியாக கூட பேசலாம். இப்போ இந்த லெவலில் இருக்குது. டிஎம்கேவில் தாமோ அன்பரசன் அவர் மீண்டும் அவருடைய அவர் வந்து வடக்கு செங்கல்பட்டினுடைய இதாக இருக்கிறாரு, மாவட்ட செயலாளராக இருக்கிறாரு. சுந்தர், செல்வம், எஸ்ஆர் ராஜா, கருணாநிதி எல்லாருமே எம்எல்ஏக்களாக இருக்கிறவர்கள் எல்லாருமே அங்கே செல்வாக்கில் நிலைநிறுத்திருக்காங்க. மீண்டும் அவர்கள் எல்லாம் சீட்டு கேட்குறாங்க. வரலட்சுமி மதுசூதனன், அரவிந்த் ரமேஷ் எல்லாருமே. ஏடிஎம்கேவில் வந்து இப்போ அந்த அளவுக்கு வந்து தீவிரமாக இருக்கிறாருன்னா இப்போ எக்ஸ்எம்பி
சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் பல விஷயங்கள் எல்லாம் அட்ரஸ் பண்ணி இப்போ அந்த ஜிஎஸ்டி சாலையில் இருக்கக்கூடிய பிரச்சனையாகட்டும், அங்கே இருக்கிற ஏரி குளங்கள் இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாகட்டும், இதுக்கெல்லாம் அவர் வந்து அட்ரஸ் பண்ணி போராட்டங்கள் எல்லாம் நடத்தி அவர் வந்து முன்னெடுத்துட்டு தான் வர்றாரு. அதில் திருக்கழுக்குன்றம் ஆறுமுகம், சீதா செல்லப்பன், நாவலூர் முத்து, டிகேஎம் சின்னையா, அவர் எக்ஸ் மினிஸ்டர் தான். இவங்க எல்லாருமே ரொம்ப தீவிரமாக பணியாற்றிட்டு இருக்காங்க. விசிகா கேட்குறாங்க. அதேமாதிரி பாமகவும் அங்கே வந்து திருப்பூரூர் தொகுதியை வந்து குறி வச்சு கேட்குறாங்க. அவங்க வந்து வன்னியர் அவர் ஆறுமுகமே திருப்பி இன்னொரு வாய்ப்பு தரணும். ஏன்னா நான் ஒரு பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நான் விடலை. எனக்கு வந்து அவங்க 93,000 சில்லற வாக்குகளை ஒரு 92,000 வாக்குகள், ஒரு 1,500 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தோல்வி பெற்றனால திருப்பூர் மீண்டும் நம்மளால் முடியும் அப்படின்ற. ஏன்னா அங்கே வந்து இப்போ இந்த பெல்ட்டில் வந்து இப்போது இவர் இப்போ போயிருக்கிற இப்போ அதிமுகவில் போன முறை வந்து VN வேணுகோபால்னு சொல்லி ஸ்ரீபெரும்பூரில் வந்து டிஎம்சியில் நின்னார், அதாவது தமிழ் மாநில காங்கிரஸில் நின்னார். அவருடைய ஆதரவு அவங்களையும் வந்து எங்களுக்கு இந்த 7 இதில் ஏதாவது ஒரு சீட்டு கூட வேணும் அப்படின்னு கேட்குறதா கேள்விப்படுறோம். அவர் கூட நேற்று மீட் பண்ணியிருக்கிறாரு, 6 சீட்டு கேட்டிருக்கிறதா கேள்விப்படுறோம். இன்றைக்கி இருக்கிற தொகுதி நிலவரம் இந்த கடந்த கால வரலாறின் அடிப்படையில் எந்த உத்தேசமான ஒரு பட்டியலில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இப்படி தான் இருக்குது. இதில் தாவேக்கா வந்து ஒரு சிவியரான ஒர்க்கு வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம காலத்தில் பார்க்க முடியுது. அவங்க வந்து இப்போ ஜேசிடி பிரபாகர் வந்ததுக்கப்புறம் ஜேசிடி பிரபாகர் கொஞ்சம் அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறாரு. ஒர்க் பண்ணி எப்படிலாம் நீங்கள் பண்ணணும், என்ன மாதிரி. இப்போ மகேந்திரா சிட்டியில் கூட லாஸ்ட் கொஞ்சம் நாளைக்கு முன்னால் வந்து அவங்க ஒரு கேம்ப் மாதிரி போட்டு அதில் என்னென்ன மாதிரியான மக்களுடைய தேவைகள் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாங்கள் செய்யணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அவங்களும் வந்து பணியாற்றிருக்காங்க. ஏன்னா அவங்க மீடியாவில் பெருசாக வரதில்லை, களத்துக்கு போனால் தான் அவங்களுடைய ஒர்க்கு இதெல்லாம் நமக்கு தெரியுது. அந்த மாதிரி அங்கே மட்டும் இல்லாமல் பரனூர், மறைமலை நகரில் எல்லாத்தையுமே அவங்க வந்து ஒரு தீவிரமான ஒரு கேம்ப் ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இங்கே வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைகள் இங்கே இருக்கா? இல்லை, இருந்திருக்கும். இப்போ அது வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல நேரம்னு நினைக்கிறேன். பெருமழை வெள்ளம் இந்த மாதிரிலாம் கடந்த 3-4 வருடங்கள் வரல. ஏன்னா அங்கே ஏரி தூர்வாரல், ஏரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நீர் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டெல்லாம் கூட அந்த பக்கம் தான் வரும். நமக்கு தாம்பரம் பகுதி இதெல்லாம் அங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய அளவில் அது முனிசிபல் கார்பரேஷன் இஷ்யூ வந்து இன்றைக்கும் நம்ம மக்கள் வந்து அதை வந்து ரூலிங் பார்ட்டியாக இருக்கிறவங்க மேலே தான் அது எதிரொலிக்கும். அந்த மாதிரியான பிரச்சனைகள் தேர்தல் தீவிரமாக எதிரொலிக்குன்னா இப்போ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஆனால் இப்போ ஓரளவுக்கு அதை மேட்ச் பண்ணி அதை சரி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அதுவா பழகிரு போக போக அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை கொஞ்சம் அப்போ பஸ் மக்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சனைகள் இருக்கிற இடைவெளியில் அப்போல்லாம் சிவசங்கர் நேராக போய் கூட ஒர்க் பண்ணார். அந்த வகையிலையும் அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் எதிரொலிக்கிற மாதிரி இருக்கிறது அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் இப்போ வந்து அவங்க கூடுதல் பலம். இப்போ எப்படின்னா அட்டென்ஷன் பீப்புள் ஒரு பெரிய இப்போ தேமுதிக வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிட முடியுமா அப்படின்னு நம்ம. ஆனால் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாதிரியான தொகுதியில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1,500-2,000 வாக்குகளில் தான் ஏடிஎம்கே தங்களுடைய வின்னிங் பிஎம்கே இழந்திருக்குது. இப்போ இது வந்து திமுகவுக்கு கூடுதல் பலம். இன்னும் பல இடங்களில் இந்த பக்கம் வட மாவட்டங்கள்லேருந்து ஆரம்பித்து செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் வரைக்குமே அவங்களுக்கு ஒரு கூடுதல் பலம் தான். அதே மாதிரியான சின்ன அளவுக்கு பணம் செல்வாக்கு பண்ண அளவுக்கு ஐஜேகாவும் இருக்கிறாங்க. ஐஜேகே வந்து அந்த பக்கம் ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்கிறாங்க. இங்கே மக்கள் நீதி மையமும் இங்கே அது எப்படின்னா நீங்கள் இப்படி கொஞ்சம் நீங்கள் வந்து இப்படி மேலே வர சோளிங்கர் மாதிரியான தொகுதியெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து பல ஊர்லேருந்து ஒரு ஐடி பீப்புள் இது எல்லாமே அகாமடேட் ஆகி அங்கே செட்டில் ஆகி இருக்கிறாங்க. அந்த இடத்துல இந்த குறிப்பிட்ட ஜாதி தான் அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். சோளிங்கர் மாதிரி சோழிங்கநல்லூர் மாதிரி தொகுதியை நம்ம சொல்லவே முடியாது. சோளிங்கர் வேறு, சோழிங்கநல்லூர் வேறு. இங்கே நம்ம அப்படி அதுதான் ஒரு ப்ளஸ்ஸு. அப்போது நீங்கள் வந்து அப்போது ஒரு பறந்து அந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா ஒரு புதிய வரவுகளுக்கு என்றைக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அப்போது எப்படின்னா விஜயினுடைய வாக்கு பார்த்திங்கன்னா சோழிங்கநல்லூரில் இந்த முறை ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் கொடுக்கும். திமுகவுக்கு தான் அங்கே ஓட்டு அதிகமாக இருக்குது. இளைஞர்களுக்கு ஒரு கிரேஸ் இருந்தது, இப்போ அப்படியே விஜய்க்கு மாறி. விஜய்க்கு சோழிங்கநல்லூரில் ஒரு பெரிய ஒரு அதாவது எப்படின்னா நம்ம பார்த்த வகையில் விஜய் வந்து ஒரு 10 சீட்டுகள் வரைக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் அவர் பல இடங்களில் டெபாசிட் ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நாம் தமிழர் கட்சி ஆகட்டும், தாவேக்காவாகட்டும், சோழிங்கநல்லூரில் அவங்க டெபாசிட் வாங்குறது உறுதியாக சொல்லலாம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற 7 சட்டமன்ற தொகுதிகளில் வந்து யாருக்கு ஏறுமுகமாக அமையுதுன்னு நினைக்கிறீங்க? திமுக தான், இதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. நம்ம போய் இப்போ பேசிகிட்டு இருக்கிற பொழுது இந்த காலகட்டத்திலையும் சரி, கடந்த கால வரலாறினுடைய அடிப்படையாக மட்டும் நம்ம சொல்லலை. இன்றைக்கி இருக்கிற இதில் அவங்க வந்து அவங்க கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கிறது. அந்த தொகுதி பங்கீடு விஷயத்தில் அவர்கள் வந்து புதிய இன்றைக்கி நம்ம இப்போ மறுபடியும்
வேட்பாளர்கள் அறிவிக்கும் போது சவுத்தில் வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த தொகுதி நமக்கு தரல, அல்லது நமக்கு நாம் நினச்சிட்டு இருந்தோம் அது கூட்டணி கட்சி கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி யாராவது முன்னணி தலைவர்கள் பின்னால் வேலை செய்யாமல் போகிறாங்களா அப்படின்றத நம்ம மறுபடியும் ரிவைஸ் பண்ணி சொல்லணும். பட் இங்கே பொறுத்த மட்டும், இப்போ இருக்கிற நிலவரத்தில் பொறுத்த மட்டும் இந்த இடங்களில் நிச்சயமாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் நீங்கள் மேக்ஸிமம் எல்லா தொகுதியிலையுமே திமுக தான் லீடாக இருக்குது. செகண்ட் வந்து அதிமுக கூட்டணி தான் இருக்கிறது. விஜய் வந்து அது 1 2 3ல் விஜய் வந்து மேக்ஸிமம் 3வது இடங்களை பெறுகிறார். இந்த இடத்துல எல்லாம் பெறுகிறார். அதற்கு பிறகு தான் நாம் தமிழர் ஆகட்டும் இதாகட்டும். இது 4 முனை போட்டியில் இந்த ஆர்டர் தான் நம்ம செங்கல்பட்டில் பார்க்குறோம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் திமுக தான் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. இன்னும் தொகுதி பங்கீடு முடிவாக நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். அந்த தொகுதி குறித்து உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். அறம் தமிழுடன். நன்றி.